எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம். ஞானத்தால் ஆராய்ச்சியால் மட்டுமே முடிவுகள் எடுக்கக்கூடிய மிதுன ராசி நண்பர்களுக்கு 2025 வருஷம் மே மாசம் 18ஆம் தேதி நடக்க போற ராகு கேது பயிற்சி எந்த மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ராகுவும் கேதுவும் சாயா கிரகங்கள். இவங்களுடைய பயிற்சி 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். ராகுனா பாம்போட தலை, கேதுனா பாம்புடைய வால். ராகுனா பிரம்மாண்டம், கேதுனா ஞானம். ராகுனா அழிவு, கேதுனா பிரிவு. இந்த 2 கிரகங்களும் உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய 3, 6, 10, 11 இருக்கிறது மட்டும்தான் யோகம். வேற எங்க இருந்தாலுமே இந்த 2 கிரகங்களும் கெடுதலை தான் செய்வாங்க. இவங்களுக்கு சொந்தமா எந்த அமைப்புகளும் கிடையாது. எங்க இருக்காங்களோ அந்த வீட்டு பலன்களை சுப கிரகங்களோட தொடர்பு கிடைக்கும் போது மட்டும் முழுமையா அந்த கிரகத்தோட பலன்களையும் தருவாங்க. எந்த வீட்டில் இருக்கிறாங்களோ அந்த வீட்டுடைய பலன்களையும் நல்ல முறையில தருவாங்க. இந்த ராகு கேது பயிற்சியில ராகு எந்த ராசிகளுக்குமே கெடுபலன்களை கொடுக்க மாட்டார். ஏன்னா இந்த ராகு கேது பயிற்சி நடக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி தான் குரு பயிற்சி நடக்குது. குரு இப்ப ரிஷப ராசியில் இருக்கிறார். மே 15ஆம் தேதி குரு ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இங்க மிதுனத்துக்கு வரக்கூடிய குரு தன்னுடைய 9ஆம் பருவியா கும்பத்துக்கு வரக்கூடிய ராகுவை பார்க்கிறார். அதனால எல்லா ராசிகளுக்குமே ராகு பிரம்மாண்டமான யோகத்தை தரக்கூடிய நிலையில தான் இருப்பார். இங்க கேதுவை பொறுத்த வரைக்கும் பாவ கிரகங்களோட இணைவு தொடர்பு இதெல்லாம் இல்லாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால கேது பெருசா கெடுபலன்களை கொடுத்துட மாட்டார். உங்க ராசிக்கு ராகு 10ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது மீனத்திலிருந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறார். கேது 4ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது கன்னியிலிருந்து சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறார். ஏன்னா இவங்க ரிவர்ஸ்ல போறாங்களேன்னு பாக்குறீங்களா? ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்தி வரக்கூடிய சாயா கிரகங்கள் தான். மற்ற கிரகங்கள் எல்லாம் நேர்பாதையில சுத்துவாங்க. எப்ப வக்ரமாகறாங்களோ அப்ப மட்டும்தான் ஆன்டி கிளாக் வைஸ்ல போற மாதிரி நமக்கெல்லாம் தெரியும். உங்க ராசிக்கு ராகு 9ஆம் இடத்துக்கு வர்றது, குருவோட தொடர்பு ராகுக்கு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இங்க ராகு குரு மாதிரியே செயல்படுவார். இந்த 9ஆம் இடங்கிறது பாகியஸ்தானம், தர்மஸ்தானம். திருமணமே நடக்காது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் கூடயும் திருமண பாக்கியத்தை கொடுப்பாரு ராகு. குழந்தைய பிறக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் கூடயும் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாரு ராகு. பணமே சேர மாட்டேங்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் கூட தன பாக்கியத்தை கொடுப்பாரு ராகு. பூர்வீக சொத்து பிரச்சனை தீரவே மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் கூட அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வந்துட்டாரு ராகு. சின்ன லெவல்ல கூட தான தர்மம் பண்ண முடியலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? இனி பெரிய லெவல்ல தான தர்மம் செஞ்சு ரொம்ப சந்தோஷப்பட போறீங்க. ஆன்மீக பணி, தெய்வீக பணி செய்ய பாகியங்கள் கிடைக்கும். இந்த ஜென்மத்துல நீங்க செஞ்ச தான தர்மங்களுக்கு உண்டான பாகியங்கள் 4 மடங்கா கிடைக்கும். ஒரு நல்ல ஆசான் உங்களுக்கு பாகியமா கிடைப்பார். அப்பா உங்களுக்கு பக்க பலமா இருக்க போறார். கேதுவை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்துல இருக்கிறார். ஜோதிட விதிப்படி பாவர்கள் 3, 6, 10, 11 இருக்கிறது நல்லது அப்படிங்கிற அமைப்புல கேது இங்க கெடுபலன்களை கொடுக்க மாட்டார். கேதுவுக்கு பாவ கிரகங்களோட தொடர்பு இல்லாம இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த 3ஆம் இடங்கிறது தைரிய வீரிய முயற்சி ஸ்தானம். இந்த இடத்துல ஒரு பாவ கிரகம் இருக்கும்போது துணிச்சல் அதிகமாகும், பயமே இருக்காது. எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு திமிரும் தெனாவட்டும் வந்துடும். இதுவே உங்களுக்கு ஒரு மாற்றமாகவும் இருக்கும். இதுல இருந்து உங்களுக்கு ஒரு ஞானமும் பிறக்கும். இப்போ இந்த கோச்சார பலன்களை பொறுத்த வரைக்கும் 20%, உங்களுடைய சுய ஜாதக பலன்கள் தான் 80%. என்னடா ராசி பலனே நமக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க உங்களுடைய சுய ஜாதகத்துல சந்திரன் எந்த நிலையில் இருக்கிறாரு அப்படிங்கிறத பார்த்துக்குங்க.
உங்க சுய ஜாதகத்துல சந்திரன் கிரகமாய் இருக்கக்கூடாது, அமாவாசை சந்திரனே இருக்கக்கூடாது, சனியுடைய பார்வை இணைவு இருக்கக்கூடாது. வளர்விரை அஷ்டமி திதியிலிருந்து தேய்விரை அஷ்டமி திதி வரைக்கும் இருக்கக்கூடிய சந்திரன் பங்கப்படாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது. இப்படி இருக்கக்கூடிய ஜாதகங்களுக்கு ராசி பலன்கள் நல்லாவே வேலை செய்யும். நன்றி நண்பர்களே.